ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹேமால் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டைல் வாழைக்காய் பஜ்ஜி வித் சட்னி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 வாழைக்காவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாதியாக கட் பண்ணதுக்கப்புறமா அதை ரொம்ப தின் லேயராக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பஜ்ஜிக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பேட்டர் நல்லா இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சட்னிக்கு தேவையானது நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். 3 தக்காளி 3 வெங்காயம் எடுத்துட்டு அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 2 காஞ்ச மிளகா நான் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். அந்த 2 காஞ்ச மிளகா எடுத்து கடுகோடு சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். என்னங்க நெருப்பெல்லாம் வருது, நான் பயந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது பஜ்ஜி சுடுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வாழைக்காவை எடுத்து அந்த பேட்டரில் இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி அதை நம்ம எண்ணெயில் போடணும். இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்லைஸை நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். ஓகேங்களா? அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சட்னி ஆல்ரெடி நம்ம ஆற வச்சு அந்த சட்னிக்கானது மிக்சியில் போட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அதை அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்சி முடித்தாச்சு. இப்போது அதுக்கு தாளிப்புக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் நான் கொஞ்சம் கடுகு அப்புறம் கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நான் இந்த சட்னியில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது நமக்கு சுவையான பீச் ஸ்டைல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதோட நம்ம பஜ்ஜி வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி டேஸ்டியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.